Hello friends, welcome to Goms'N சமையலுலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பட்டாணி கோஃப்தா கறி எப்படி பண்ணலாம்ன்றதை தான் பார்க்க போறோம். இது நான் சப்பாத்தி பரோட்டா அப்புறமா புலாவுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ். பன்னீர் பட்டர் மசாலாக்கே சும்மா டஃப் கொடுக்குற மாதிரி ரொம்ப க்ரீமியாக ரிச்சாக இந்த பட்டாணி கோஃப்தா கறியை நம்ம ரெடி பண்ண போகிறோம். முதல்ல ஒரு தக்காளி வெங்காய பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 8 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், கூடவே 9 பல் பூண்டு, அப்புறம் 2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 3 சின்ன பீஸ் பட்டை, அப்புறமா 4 கிராம்பு, 3 ஏலக்காய், கடைசியாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு ஊற வச்ச பட்டாணி எடுத்துக்கிறேன். இது ஊறுறதுக்கு முன்னாடி 1 கப் இருந்தது, ஊறினதுக்கப்புறம் 1/2 கப் ஆயிருக்கு. இதுக்கு ஃப்ரெஷ் பட்டாணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். இது பைண்ட் ஆகிறதுக்காக. கூடவே 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் கசகசா, கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை செஞ்சாச்சு. இப்போ இதை பொரிச்சிடலாம். மிதமான சூட்டில் எண்ணெயை வச்சுட்டு இதில் ஒவ்வொரு உருண்டையாக உள்ளே சேர்த்து லைட்டாக அது ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். அவுட்டரில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் தான் உள்ள வரைக்கும் அது வெந்திருக்கும். ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதும் வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை தனியாக வச்சுட்டு அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். சீரகம் பொரிஞ்சதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற தக்காளி வெங்காய பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். இதில் நாம் சேர்த்துருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி அதில் நெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நாம் வதக்கிக்கணும். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நாம் சேர்த்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த அளவுக்கு வெந்தாதான் நமக்கு கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 3 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை உள்ளே சேர்க்குறேன். நார்மலாக கோஃப்தா பால்ஸ் ரெடி பண்ணும்போதே வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்து தான் பொரிச்சு எடுப்பாங்க. ஆனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக குழம்புல வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துருக்கேன், கோஃப்தாவில் சேர்க்காம. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்துட்டு கிரேவி நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் இது இருக்கட்டும். கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு.
இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோஃப்தா பால்ஸை உள்ளே சேர்த்துடலாம். கிரேவி ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமாட்டி தான் நாம் வந்து கோஃப்தாவை உள்ளே சேர்க்கணும். ஏன்னா கோஃப்தா உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இது வீட்டில் ரெடி பண்ண ஃப்ரெஷ் க்ரீம். அப்புறமா கொஞ்சம் கட் பண்ண மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பட்டாணி கோஃப்தா கறி ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றும் போது முதல்ல கோஃப்தா பால்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணியிருக்கிற கிரேவியை அதில் ஆட் பண்ணணும். மறுபடி கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இதை சர்வ் பண்ணால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.